ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு 2 பொட்டேட்டோ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி 2 பெரிய பொட்டேட்டோ நான் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு தோல் சீவிக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு நான் தோல் சீவி எடுத்துட்டேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு போடுற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண உருளைக்கிழங்க இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் போட்டுக்கோங்க. ஐஸ் வாட்டரில் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 1 மினிட்டுக்கு இதிலே இருக்கட்டும். 1 மினிட் கழித்து பார்க்கலாம். உருளைக்கிழங்குலாம் ஐஸ் வாட்டரில் போட்டு 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்குலாம் அதில் போட்டுக்கலாம். தண்ணியை வடிச்சிட்டு உருளைக்கிழங்குலாம் அப்படி போட்டுக்கோங்க. எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டதுக்கப்புறமா தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. காட்டன் டவலில் போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துக்கலாம். கரெக்டாக 30 செகண்டுக்கு நீங்கள் இதை ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். அதுக்கு மேலே ஃப்ரை பண்ண வேண்டாம். முப்பது செகண்ட் ஆயிடுச்சு. இப்போ உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு ஆயிலில் சேர்க்குறப்ப எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். கரெக்டாக 30 செகண்ட் மட்டும் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். இதே மாதிரி எல்லா உருளைக்கிழங்கையும் பொரிச்சு எடுத்துருங்க. நம்ம உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். சோள மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1/2 ஹவருக்கு வச்சுருங்க. 1/2 ஹவர் கழித்து செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துடலாம். லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு மிளகாய்த்தூளும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் நல்லா பொறன்னு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.